ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌஷிகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, மீன் மேக்கர் ட்ரை எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். டேஸ்டியாக, அதே சமயம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்ய போகிறோம். ரொம்ப மசாலாலாம் யூஸ் பண்ணாமல் லைட்டாக மசாலா யூஸ் பண்ணி நம்ம இதை செய்ய போகிறோம். இது யார் அதிகமாக சாப்பிட்றதுக்கு எடுத்துப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த டயட்டில் இருக்கிறாங்க, எடை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ப்ரோட்டீனுக்காக கண்டிப்பாக இந்த மீன் மேக்கரை சமைச்சு எடுத்துப்பாங்க. அதனால் நம்ம இன்றைக்கி இதை எப்படி ஈஸியாக அதே சமயம் சிம்பிளாக காரம்லாம் இல்லாமல் எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்து சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் முன்னாடியே மீன் மேக்கரை 150 கிராம் மிதமான சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணிலாம் இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 20 புதினா இலை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனும், தனியாத்தூள் 1 ஸ்பூனும், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு மீன் மேக்கரில் ஃபுல்லாக இந்த மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகணும். அந்த அளவு கலந்து விட்டால் போதும். ஆல்ரெடி நமக்கு மீன் மேக்கர் வெந்திருக்கும். அதனால் இந்த மசாலா வாசனை போகிறதுக்காக மட்டும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் விட்டால் போதும். நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். நமக்கு இதை நம்ம வெறுமனவே சாப்பிட்றலாம். எந்த இதுவும் அதாவது சாப்பாடு எதுவும் வச்சு சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. கொத்தமல்லி மட்டும் தூவி இறக்கிட்டால் அவ்வளோதான். மீன் மேக்கர் ட்ரை நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். டயட் இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்பாத்தி கூட ஒரே ஒரு சப்பாத்தி இந்த மீன் மேக்கர் மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும். நமக்கு தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன் இதில் கிடச்சிரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.